மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, நீ எதன் பொருட்டு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை நாம் தமிழர் கட்சியோடு நீ ஒப்பிடுகிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நாமளுக்கு இந்த இந்த கார்பரேட் மயமான மாஃபியாக்களினுடைய கையில் சிக்கி இருக்கின்ற ஊடகங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கு. ஏன்னா அதாவது இந்த ஊடகங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்லணும்னுலாம் ஆசைப்படலை. இவங்க ஒட்டுமொத்தமாகவே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா தமிழகத்தினுடைய மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பெருங்கட்சியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு கட்சி வந்து தேர்தலை சந்திக்குது. கிட்டத்தட்ட தனித்தே நின்று இந்திய அரசியல் வரலாற்றில் சரி தனித்தே நின்று ஒரு கட்சி 1.1 தொடங்கிய அதனுடைய பயணத்தை 8.24 என்கின்ற இலக்கில் வந்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட நிலை என்கின்ற நிலையை அடைவதற்கு எவருடைய துணையும் இல்லாமல், எந்த கட்சியுடைய கூட்டணியும் இல்லாமல், எல்லா தேர்தலிலும் ஒரே கொள்கை வந்து சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்தி கிட்டத்தட்ட 39 லட்சம் வாக்குகளை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையில் ஒரு கட்சி வந்திருக்குது. இந்த கட்சியை நீ யாரு கூட கொண்டு போய் ஒப்பிடுற? நீ இப்போ பாரு, தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் சரி தேர்தல் கமிஷனும் சரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து முதல் 2 அல்லது 3 இடத்துக்குள்ளேயே வந்துடும். ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட நிலை என்கின்ற நிலையை அடைஞ்சதுனால சில பேருக்கு ஏல பேர் ஆரம்பிக்கிற எல்லா நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் வந்து எடுத்தவனையுமே நாம் தமிழர் கட்சி சின்னம் வந்துடுது. இப்போ தேர்தல் கமிஷன் வந்து இதை என்னமா பார்க்குது அப்படின்னு சொன்னால், அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் உள்ள கட்சிகளுக்கு முதல் பீரியாரிட்டி, அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட நிலையில் உள்ள கட்சிகளுக்கு 2வது பீரியாரிட்டி, 3வது வந்து ஒருத்தன் கேட்கல, சரி அதை விடுங்க. அதன் பிறகு ஒரு பத்திரிகையாளரை வந்து ஒருமையில் பேசிட்டார் சீமான், எல்லாம் போடுவாங்க. அவர் வந்து கோபத்தில் சில வார்த்தைகளை சொல்லும்போது இதை பற்றியே நீ பேசிக்கிட்டு இருக்கிற, நீ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதெல்லாம் கொண்டுட்டு வந்து போடுறவங்க ஒரு முறை கூட ஊடகத்தை சந்திக்காத இந்த கூத்தாடியை கொண்டுட்டு வந்து 2வது இடத்துலையும் 3வது இடத்துலையும் பேரு போட்டு அறிவிக்க வேண்டிய வேலை என்ன, அவசியம் என்ன? இதெல்லாம் ஜூனியர் விகடன் ஒரு இதழ் வச்சிருக்கிறாங்க பாருங்க. விஜய் வீட்டு கக்கூஸ் இல்லதை போட்டு தான் கக்கூஸை மட்டும் எடுத்துக்கொண்டு போடலை, மீது எல்லாத்தையும் போட்டாங்க. விஜய் வந்து மந்திரி சபை பிரிக்கிறாரு, அங்கே வர்றாரு இங்கே வர்றாரு, அப்படி பண்ணுறாரு, 170 இடம். நான் மட்டும் இந்த தேர்தல் முடிவு வரட்டும், உண்மையிலேயே விஜயகாந்த் வந்து ஒரு முறை ஊடகத்தில் வந்துட்டு பார்த்துட்டு காரி துப்புனார் இல்லையா, அந்த எச்சி எங்கடான்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். விஜயகாந்த் காரி துப்பிய எச்சி எங்கடா அந்த ஊடகத்துக்கெல்லாம் அனுப்பி வைக்கணும், பார்சல்னாலும் அனுப்பி வச்சோம், அப்போனாலும் புத்துய வருதா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் இருக்கிறேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், எதை வைத்து விஜய் அவர்கள் இந்த மண்ணினுடைய தேர்தலில் வந்து ஜொலிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு சமரசமற்ற நிலை, கடந்த காலத்தில் மக்களுக்காக நின்றது, எதை வச்சுதான் நீங்கள் நிற்கிறீங்க? எதை வச்சு அவன் வந்து இந்த மண்ணில் வந்து அப்படியே மாற்றத்தை தள்ளிடுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு காரணம். சரி, அவன் தான் பேசலை, அவன் தான் செய்தியாளர்களை வந்து சந்தித்து பேட்டி கொடுக்கல, அவனுக்காக வாய்கிலியே பேசுகிற இந்த ஊடகங்கள் என்னென்ன கொள்கை கோட்பாடுகளுக்காக விஜய் அவர்கள் வரணும்னு சமுதாயம் நினைக்குது, ஏதாச்சும் சொல்லியிருக்கிறீங்களா? அவர் போகிறாரு, வீட்டை விட்டு திரும்புறாரு, பனையூரில் கிளம்புறாரு, கூட்டம் வந்து நிற்கிது, அங்கே போகுது இங்கே போகுது. சரி, நான் என்ன சொல்கிறேன், 41 பேர் இறந்து போனாங்க கரூரில். வேறு கட்சி தலைமையோ வேறு கட்சி தலைவர்கிட்டையோ இந்த நிகழ்வு நடந்திருந்தா நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? இந்த ஊடகக்காரங்க சும்மா விட்டுருப்பாங்களா? என்னென்ன பேசியிருப்பீங்க? ஒன்றும் இல்லைங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மீது ஒரு போலியான வழக்கை கொடுத்த, ஒரு புகார் கொடுத்த ஒரு நடிகை கூட வழக்கில் வந்து விமான நிலையத்திலிருந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகணும். வலசரவாக்கத்திலிருந்து, அதாவது விமான நிலையத்திலிருந்து வலசரவாக்கம் வர்ற வரலையும் நீங்கள் லைவ் போட்டிங்கல்ல, என்ன மையத்துக்கு லைவ் போட்டீங்க? அப்போ வந்து சீமான் வந்து ஒரு பாலியல் வழக்கில் வந்து ஆஜராகிறாரு அப்படிங்கிறத இந்த மண்ணின் மக்களுக்கு கொண்டுட்டு போய் சொல்லணும். இதே சீமான் வந்து காரைக்குடியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சாரு, எவனாச்சும் போட்டிங்களா? ஏதாச்சும் ஒரு பிட்டு லைனை காமிச்சிங்களா? இதே சீமான் வந்து ஒரு நாளைக்கு 6 கூட்டம் பேசினாரு, 6 கூட்டத்தை லைவ் போட்டிங்களா? எவனாச்சும் ஏதாச்சும் ஒரு ஊடகம் வந்து லைவ் போட்டிங்களா? அப்போ இந்த ஊடகம் என்ன நினைக்குதுன்னா, நாம நினைச்சத, நாம கட்டமைக்க விரும்புறத இந்த தமிழ் மக்களினுடைய சிந்தனையில கட்டமைச்சிருவோம் அப்படின்னு நினைக்குது. ஆனா 4ஆம் தேதி யார் செருப்படி வாங்குறா, எந்தெந்த கற்பிதங்கள் செருப்படி வாங்குது, எந்தெந்த கவனங்கள் செருப்படி வாங்குது, 4ஆம் தேதி பிறகு, 4ஆம் தேதி முடிவுக்கு பிறகு விஜய் சொலிப்பார், விஜய் தலைவீழா பண்ணுவார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு எல்லா நாய்களையும் குறிப்பிடுத்து வச்சிருக்கிறோம்.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நாய்கள்னே வச்சுக்க. ஏன்னா நாய்களை நான் நாய்கள் கூட நன்றி உள்ளது. ஏன்னா ஒரு முறை கூட செய்தியாளர்களை சந்திக்காத ஒருத்தனை கொண்டுட்டு ஊடகம் கொண்டுட்டு நான் என்ன சொல்லுவேன், அறத்தின் வழி நின்றால் கூட தேர்தல் கமிஷனுடைய வரையறையின்படி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்ற அடிப்படையில் பின்னாடி தான். சரி, இவ்வளவு பேசுனீங்கல்ல, இவ்வளவு போட்டிங்கல்ல, இவ்வளோ ட்ராமா போட்டு விஜய் முந்திருவாருன்னு, நீங்கள் ஏன் விஜய் வாக்குப்பெட்டியில் முதல் இடத்துலையோ அல்லது 2வது இடத்துலையோ வைக்க முடியல? 16வது இடத்துலையும் 17வது இடத்துலையும் கொண்டு போய் வைக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் தான் ஊடகம் பெரிய மாஃபியா அப்படி இப்படின்னு கட்டமைக்க முடிஞ்சிச்சுல உங்களால். நீங்கள் ஏன் உங்களால் அதை செய்ய முடியல? ஏன்னா அங்கே உங்களுடைய கார்பரேட் வேலை செல்லுபடி ஆகாது. அங்கே ஏங்கிறவன் முன்னாடி இருப்பான், இசட்டுங்கிறவன் பின்னாடி தான் இருப்பான். அப்படி தான் கட்டமைப்பு இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு தரங்கட்டு போன ஊடகங்கள் தரங்கட்ட ஒரு நிலையில் இந்த தேர்தலை கொண்டுட்டு ஒரு வெற்று பலுனை ஒரு பிரம்மாண்டமாக காமிச்சிருக்குது. உண்மையிலேயே இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது, இவர்களினுடைய எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அரசியல் நின்று கலப்பணி செய்தவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணின் மக்களினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும்.